வணக்கம். திங்கக்கிழமை ஆயிட்டாலே நமக்கு இந்த மண்டே மோட்டிவேஷனுங்கிற ஒரு விஷயம் நம்மோட பயணிக்குது. இதனால நான் உற்சாகம் அடைகிறேன், கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் உற்சாகம் அடைகிறீங்க, மற்ற நண்பர்களுக்கு இதை பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அப்போதைக்கு அப்போது நமக்கு வருகின்ற அந்த ஆம், நல்ல வாழ்த்துக்கள், இதன் மூலம் நமக்கு கிடைச்ச பயன்பாடுகள் அப்படின்னு நம்மளோட அவங்க பேசுகிறது இது எல்லாமே கிடைக்குது. இதுக்கு மேலே சொல்கிறதா இருந்தால், சமீபத்தில் நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப ஒரு 5 மாநிலங்களில் நான் பயணப்பட்டேன். அப்போ ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்குறப்ப அவங்க பல பேர் நான் உங்களுடைய யூடியூப் சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறேன், அதோடு மட்டும் இல்லை மண்டே மோட்டிவேஷன் எங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை தருது அப்படின்னு அதை அங்கே வகுப்பறைகள் எல்லாம் எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, அவர்களை நான் பாராட்டினேன். அப்படியான இந்த மண்டே மோட்டிவேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அமெரிக்காவுக்கு போன விஷயத்துலேருந்து வர்றேன். நான் ஹியூஸ்டனுக்கு போயிட்டு அப்புறம் டாம்பேங்கிற இடத்துக்கு போயிட்டு அலபாமாங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போனேன். அங்கே நான் போன நாள் ஒரு திங்கட்கிழமை. அந்த பகுதியில் என்னை வரவேற்ற ஒரு மிகச்சிறந்த பல் மருத்துவர் டாக்டர் அண்ணாமலை நடராஜன் அவர்கள். அந்த நகரத்தை சுற்றி பார்க்க போனோம். அப்படி போகிறபோது அன்றைக்கு ஏன் லீவு அப்படின்னு நான் கேட்டேன். அன்றைக்கு திங்கக்கிழமை அரசு விடுமுறை அப்படின்னாங்க. திங்கக்கிழமை அரசு விடுமுறையாக இருக்காது அப்படின்னா, அப்போ தான் ஒரு வரலாற்றை சொல்லி நம்ம அங்கே தான் போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தை பார்க்க போகிறோம், மியூசியத்தை பார்க்க போகிறோம்னு என்னை கூப்பிட்டு போனாங்க. அதாவது ஜனவரி மாதம் 3வது திங்கட்கிழமை அரசாங்கம் விடுமுறை அளித்து ஒருவருடைய நினைவை போற்றுகிறது. அவர் யார் அப்படின்னா, அவருடைய தந்தையார் மார்ட்டின் லூதர் கிங் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய பேரும் மார்ட்டின் லூதர் கிங் தான். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். இவருடைய பேரில் இந்த இந்த விடுமுறையும் மற்றவையும் அனுசரிக்கப்பட காரணம் என்ன? நாங்கள் அந்த அந்த இதுக்குள்ளே போகிறோங்க. போனால் அந்த அருங்காட்சியகத்தை பார்க்குறப்ப காலையில் முதல்ல விடுமுறைனாங்க, அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அதை திறந்துட்டாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். ஒரு பழைய கோட்டை மாதிரி இருக்குது. அதனுடைய உள்ளே போகிறோம். இந்த கருப்பின மக்கள் என்ன சங்கடங்கள் பட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் அதில் வருஷப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி அம்பேத்கருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோமோ, அந்த தனி கோலை வைக்கப்பட்டிருந்தது, வகுப்பறையில் அவர் வெளியேற்றப்பட்டார். இது ஜாதி இங்கு பேசப்படுவது, அங்கு நிறம், இங்கு இனம், அங்கு நிறம். நிறம்னா என்ன? இவர் பிறந்தது கருப்பின மக்களுடைய இனத்தில் பிறக்கிறார். இவர் முதல்ல பிறந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1929. இவருடைய தந்தையார் இவருக்கு இந்த தன்னுடைய பாரம்பரிய பேர் மாதிரியே வைக்கிறாரு. இவர் முதல்ல கல்லூரியில் படிச்சுட்டு இவர் தன்னுடைய 25வது வயதில் மத போதகராக அந்த பணியில் இருக்கார். ஆனாலும் கூட மனித உரிமைகள், வரலாறு போன்றவற்றை படித்து இவர் அதில் முனைவர் பட்டம் பெறணுங்கிறதுக்காக அதற்கான அந்த பட்டத்தை 1955 பெறுறார். அப்போ அந்த மக்கள் எப்படி கடுமையாக இருக்காங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, நிறம் காரணமாக கருப்பின மக்கள் அவர்கள் நிறம் காரணமாக பேருந்துகளில் அவர்களுக்கு இருக்கைகள் தர மறுத்தனர். விடுதிகளில், உணவு விடுதிகளில் அவர்களுக்கு வேண்டியது கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டத்தை தன்னுடைய அறவழி போராட்டமாக மாற்றி காட்டிய பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால், நம்முடைய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருக்கு தான் உண்டு. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, வேலையும் சுதந்திரமும் வேண்டி ஓர் பேரணி ஒன்றை தொடங்குகிறார். வாஷிங்டனை நோக்கி அந்த பேரணி செல்கிறது. அந்த பேரணியில் அவர் ஆற்றிய உரை இருக்கிறது. ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று அவர் தொடங்குகிறார். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இந்த இந்த பேச்சை கேட்பதற்கு திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்களை நான் அங்கே ஒரு குறும்படம் பார்த்தேன். 8 நிமிஷம் ஓடுற படம் பார்த்தேன். அந்த படத்தில் என்ன அப்படின்னா, அவர் அதை பேசுகிற போது
அந்த மக்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, மரத்து மேலே இருந்தாங்க, ரோட்டில் இருந்தாங்க, லட்சக்கணக்கான மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியான அவர் வந்து அந்த உரையை ஆற்றி பிடிச்சு, பிறகு அதுவரை அவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லாமல் இருந்தபோது கருப்பின மக்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி தந்த பெருமை இவருக்குத்தான் உண்டு. 1959ஆம் ஆண்டு அவர் இந்தியாவுக்கு வருகிறார். அதற்கு முன்பாகவே நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகளுடைய கொள்கைகளை அவர் படித்திருக்கிறார். அவர் வாழ்ந்த இடத்தை பார்க்க வந்தபோது இங்கே அவருக்கு மேலும் ஒரு நல்ல புத்தகம் கிடைத்தது. அது எது என்று கேட்டால், காந்தி டால்ஸ்டாய் அவர்களுடைய தொடர்பில் இருந்த புத்தகம். டால்ஸ்டாய் எழுதிய ஒரு புத்தகத்தை காந்தி எப்போதும் கையில் வைத்திருப்பாராம். த கிங்டம் ஆஃப் காட் வித்தின் யூ அப்படிங்கிற புத்தகம், கடவுளின் அரசாங்கம் முன்னோடு இருக்கிறது அப்படிங்கிற இந்த புத்தகம் இவர் இப்போவும் கையில் வச்சுருப்பாராம். அதே போல் லியோ டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் புத்தகம் இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம். இவர் காந்திய வழியில் தன்னுடைய அறப்போராட்டத்தை நிகழ்த்தினார். அதன்படி அந்த நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தையும் பெறுகிறார். மக்களால் விரும்பப்படுகிறார். மக்களுக்காக போராடுகிறார். தன் ஒருவனுக்கான வாழ்க்கையாக இல்லாமல் தன் சமுதாயத்திற்கான வாழ்க்கையாக அதனை மாற்றி காட்ட வேண்டும் என்று அவர் எடுத்த போராட்டம், தன்னோடு இருந்த சக மக்கள், அவர்கள் வெள்ளையர் கருப்பர் என்று பார்க்காமல் ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் நல்ல நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகிறார். அப்படி போராடிய பெருமை மிகுந்த அவர் அதன் காரணமாக நோபல் பரிசினை பெறுகின்றார். ஒரு ஆச்சரியத்தை பாருங்கள், காந்தியடிகள் நோபல் பரிசு பெற்றதில்லை. ஆனால் காந்திய வழியில் அந்த கொள்கைகளை கடைப்பிடித்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரும் சரி, அதே போல தென்னாப்பிரிக்காவில் 27 ஆண்டு காலம் சிறையில் இருந்து தன்னுடைய மக்களுக்காக போராடிய நெல்சன் மண்டேலா, அவருக்கும் காந்தியினுடைய கொள்கைகளிலே பிடிப்பு உண்டு. அதன் காரணமாக அவரும் நோபல் பரிசை பெற்றார். காந்தியடிகள் நோபல் பரிசு பெறவில்லை என்பது குறைபாடில்லை. ஆனாலும் கூட அந்த கொள்கையை கடைப்பிடித்தவர்களுக்கு அது கிடைத்தது. இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், ராமாயணத்தில் ராமர் பாலம் கட்டித்தான் இலங்கைக்கு சென்றார் என்று கேள்விப்படுகிறோம். ஆனால் அனுமன் ராமனுடைய பெயரை சொல்ல உடனேயே பறந்து சென்று இலங்கை அடைந்தான் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ராமநாமத்தினுடைய அந்த பெயருக்கே அந்த வலிமையும் சக்தியும் இருக்கிறது. ராமர் பாலம் கட்டி சென்றார். ராமருடைய நாமம் அவரை அனுமனை கிடக்க வைத்தது. காந்தியடிகளுடைய கொள்கையே மார்ட்டின் லூதர் கிங்கையும் மண்டேலாவையும் பரிசு பெற வைத்தது என்று சொன்னால் அவர்கள் வழி அப்படிப்பட்ட வழி. அதற்கு மேலாக சொல்வதாக இருந்தால், அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த பாரக் ஒபாமா, அவர் கருப்பினத்தை சேர்ந்தவராக அந்த பதவி ஏற்கிறார் என்றால் அதற்கெல்லாம் காரணம் மார்ட்டின் லூதர் கிங்குடைய எனக்கு ஒரு கனவு உண்டு என்கின்ற அந்த வார்த்தை தான். இத்தகைய பெருமை மிகுந்த அவர் 1968ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சுட்டு கொல்லப்படுகிறார். இது ஒரு எதிர்பாராத ஒரு துக்கம். எப்படி காந்தியினுடைய கோட்பாடுகளை கடைபிடித்த அவர் காந்தியைப் போலவே கொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கும் நினைவிலே நிற்குமாறு அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. தன்னுடைய 39வது வயதில் இவர் சுடப்பட்டார் என்று பார்க்கிற போது, விவேகானந்தர் மறைந்த போது அவருக்கு வயது 39, மகாகவி பாரதி இறந்தபோது அவருக்கு வயது 39. இவர்களுடைய வயது வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம், ஆனால் இவர்களுடைய சிந்தனை உலகத்தையே புரட்டி போடுகின்ற சிந்தனையாக இருந்தது. அத்தகைய ஆற்றலால் இவர் பெருமைப்படுத்தப்பட்டார். நான் சென்று பார்த்தபோது அங்கிருந்த அந்த அருங்காட்சியகத்தில் இருந்த அந்த பொருள்களும், இவர் இருந்த அறையும், இவர் சிறை வைக்கப்பட்ட அந்த பகுதியும், இவருக்கு ஏற்பட்ட இன்னல்களும், இவர் படித்து முன்னேறி வந்ததும், இவர் பெற்றுத்தந்த உரிமைகளையும் நான் பார்த்து வியந்தேன். இத்தகைய மனிதர்களால் தான் உலகம் பயனடைகிறது. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றைய மண்புக்கு மாய்வது மண் என்று திருவள்ளுவர் சொல்வார். எனவே பிறர் துயருக்காக யார் வாடுகிறார்களோ அவர்களே மனிதர்கள் மாணிக்கங்களாக போற்றப்படுவார்கள். அப்படி போற்றப்பட்ட பெருமையுடையவர்தான் நம்முடைய மார்ட்டின் லூதர் கிங். ஒரு இனமே இன்றைக்கு எல்லா வகையிலும் பெருமை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், விளையாட்டில், திரைத்துறையில், கலை உலகில் என்று அத்தனையிலும் கருப்பின மக்கள் சாதித்து காட்டுகிறார்கள் என்றால்
அதற்கு காரணம் மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய சொற்பொழிவில் சொன்ன எனக்கு ஒரு கனவு உண்டு என்ற வார்த்தை தான். ஆம், கனவு மெய்ப்பட்டிருக்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.